கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, நம்முடைய இருதயங்களை கர்த்தர் நிறுத்து பார்க்கிறார் என்ற தலைப்பில் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 2வது வசனம், மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். ஆம், அருமையானவர்களே, நம்முடைய பார்வைக்கு நாம் செய்கிறதெல்லாம் சரியாகத்தான் தோன்றும். ஆனால் அது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடத்தைகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறதா, இல்லை நாம் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறோமா என்றெல்லாம் அவர் நிறுத்து பார்க்கிறார். நீதிமொழிகள் 23:26 இவ்விதமாக கூறுகிறது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அவருடைய நோக்கம் ஒன்றே, அருமையானவர்களே, நம்முடைய வழிகளெல்லாம் அவருக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். நம்முடைய பார்வை அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவ்விதமாக பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போடுவார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நிறுத்து பார்க்கும் போது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை கண்ணோக்கி பார்க்கிறதான நல்ல ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் எண்ணங்களை நாங்கள் அறியும் முன்னே நீர் அறிகிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த செய்தியை கவனிக்கிறதான பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அவர்கள் நன்னடத்தைகளை பார்த்து அவர்களை நீர் நிறுத்து பார்த்து அவர்களை அதற்கு ஏற்ப நீர் அலங்கரித்து நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று நீர் மிகவும் ஆதங்கத்தோடு கேட்கிறபடியினால் உமக்கு நன்றி ராஜா. இதோ எங்களை உம்முடைய பாதத்தில் ஊற்றி தருகிறோம். நீரே அங்கீகரித்து ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென்.